வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த வருஷம் 2024 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 12th 11th 10th எழுதினவங்க ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அடுத்தது ரீவேல்யூஷன் அண்டு ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல என்னைக்கு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 9, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் முதல் பாக்ஸில் உங்கள் ரோல் நம்பர் 7 டிஜிட் நம்பர், அது உங்கள் ஹால் டிக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர். அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ஆகும். அடுத்தது ரீவேல்யூஷன் இல்லை ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை டேட்டு என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எங்கே அப்ளை பண்ணுறது, இதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது ரீவேல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷன்னா உங்கள் ஆன்சர் சீட்டில் சில ஆன்சர் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை மார்க் கம்மியாக போட்டிருக்கலாம். அதனால் நீங்கள் ரீவேல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அடுத்தது ரீடோட்டலிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்டில் டோட்டல் மார்க்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த விடுபட்ட மார்க்கை ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. முதல்ல அப்ளை டேட் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12, 13 இதுதான் அப்ளை டேட்டு. டைம் மார்னிங் 11 to ஈவினிங் 5 o'clock. அடுத்தது ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல 11th 12th பார்க்கலாம். ரீவேல்யூஷன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபா, ரீடோட்டலிங் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா, பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 305 ரூபா. அடுத்தது 10th எவ்வளோ ஃபீஸ்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபா, ரீடோட்டலிங் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா. ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் கட்ட முடியும். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ், அங்கே தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். சில மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே அப்ளை பண்ணணும். அது எந்தெந்த மாவட்டம்னா தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, இங்கெல்லாம் நீங்கள் முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும். நீங்கள் நேரில் தான் போய் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்கள்.